வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான். நம்ம வேலைக்கு போகிறோம். அதில் நமக்கு இந்த மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டு, பிஎஃப்பு, கிராஜுவிட்டி, இன்சூரன்ஸ் அப்படின்னெல்லாம் பிடித்தம் செய்யப்படுகிறது நம்மளுடைய எம்ப்ளாயீஸ் மூலமாக. ஆனால் அதெல்லாம் சரியாக அந்தந்த கணக்கில் அவர்கள் வர வைக்கிறாங்களா? நம்மளுடைய நாமினிஸ்க்கு என்னென்னலாம் கிடைக்கும்? நமக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் பொழுது நாமினிஸ்க்கு என்னென்னலாம் கிடைக்கும்? மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன? இன்னொன்று எம்ப்ளாயர் அப்பப்போ இந்த குரூப் இன்சூரன்ஸ் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் போடக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனியை மாற்றுறது உண்டு. அப்படி மாற்றுறாங்கன்னா அதில் ஏதாவது மாறுபாடு நம்மளோட கண்டிஷன்ஸு நம்மளோட இதில் எல்லாம் ஏதாவது மாறுபாடுகள்லாம் உண்டா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது முக்கியமானது அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு தெரிய வருது. இது என்னென்னா, சம்மந்தப்பட்டவர் அவர் வேலைக்கு உரகடத்தில் இருக்க ஒரு கம்பெனியில் வேலைக்கு செய்கிறாருங்க. அவருடைய மாதம் அவருடைய சம்பளத்திலேருந்து ஏன்னா எம்ப்ளாயருக்கு ஒன்று பிஎஃப்பில் கிரெடிட் பண்ணலாம், இல்லை குரூப் இன்சூரன்ஸில் பண்ணலாம் அப்படின்ட்டு அவரோட சம்பளத்துலேருந்து ஒரு அமௌண்ட் பிடித்தம் செய்யப்படுகிறது. அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு அது குரூப் இன்சூரன்ஸில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. இவர் வேலைக்கு சேர்ந்து 6 மாதம் தான் ஆகுதுங்க. இடப்பட்டு இப்போது சமீபத்தில் அவருக்கு சாலை விபத்தில் இறந்துடுறாரு. வண்டியில் வேலைக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது. இப்போ அவங்களோட லீகலர்ஸுங்கிற முறையில் அவருடைய தாயார் மட்டும்தான் இருக்காங்க. அன்மேரீடு. தகப்பனார் ஏற்கனவே இறந்துடுறாங்க. தாயார் மட்டும் இருக்கிறாங்க. அவங்க இது சம்மந்தமாக அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த இழப்பீடு தொகையெல்லாம் கேட்கும் பொழுது அந்த கம்பெனியில் அவங்க அப்போ தான் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, பணம் பிடிச்சது என்னவோ உண்மை தான். ஆனால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் அந்த பேமெண்ட்டை எல்ஐசிக்கு கட்டுவோம். அந்த மாதிரி லிஸ்ட்டு அனுப்பும் பொழுது உங்கள் மகனுடைய பெயர் விட்டு போயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் கிளைம் ஃபார்ம் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கோம். இவருக்கு டெத் பெனிஃபிட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட விட்டுடுறாங்க அந்த பொறுப்பை. இவங்க லெட்டர் மேலே லெட்டர் போடுறாங்க எல்ஐசிக்கு. கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இது பண்ணுறாங்க. அட் லாஸ்ட்டு கிட்டத்தட்ட 4 வருஷம் கழித்து அங்கேருந்து பதில் வருதுங்க. என்னென்னா, உங்களுடைய மகனுடைய பெயரில் குரூப் இன்சூரன்ஸ் எதுவும் எடுக்கப்படாததுனால, ப்ரீமியம் எதுவும் செலுத்தப்படாத காரணத்தினால உங்களுடைய கிளைமை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த மெயில் வருதுங்க. இப்போ தான் அவர் கேட்குறாரு. எப்படி இருந்தாலும் அவங்க ஒரு டைப்போகிராஃபிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாங்களாம் கம்பெனியில், சார் அந்த லிஸ்ட்டில் எப்போவுமே அனுப்பும் பொழுது அவரோட பேர் விட்டு போயிடுச்சுங்க, மற்றபடி ப்ரீமியம்லாம் நாங்கள் இது பண்ண போகிறோம். ஆனால் இந்த மீன் டைமுக்குள்ளே நாங்கள் அனுப்புறதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டார். நாங்கள் அதை தப்பை ரெக்டிஃபை பண்ணி ஒரு டைப்போகிராஃபிக்கல் எரர் தான் அது. அந்த பேரில் ஒரு பேர் தானே, இது லிஸ்ட்டில் ஒரு பேர் தானே விட்டு போயிருக்கு, அதனால் எல்ஐசி கொடுக்கலாமே அப்படின்றாங்க அப்படின்னு அவர் கேட்டார். ஆக்சுவலாக சட்டம் என்ன சொல்லுதுன்னா லிஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ் தான் அனுப்புவாங்க. எம்ப்ளாயீஸ் லிஸ்ட் அனுப்பி அதை குரூப் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. பட் ஒன்ஸு பட் அந்த லிஸ்ட்டில் அவரோட பேர் இருந்து அவருக்குன்னு ஒரு பாலிசி ஹோல்டர் அப்படிங்கிற அந்த ப்ரீமியம் கட்டப்பட்டு அந்த பாலிசி அவர் பேரில் எடுக்கும் பொழுது மட்டும்தான் அவர் அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த இடத்துல தவறு யார் பேரில் இருக்குது? இவரோட சம்பளத்துலேருந்து அந்த அமௌண்ட் பிடித்தம் செய்யப்பட்டதுனோ உண்மை. அதுக்கான ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர் தரப்பில் சேர்த்து போட்டு அவங்க உடனடியாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் கட்டி இவர் பேரை அந்த குரூப் இன்சூரன்ஸில் சேர்த்துருக்கணும். நாங்கள் 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை தான் நாங்கள் கட்டுவோம், இல்லை இயர்லி தான் கட்டுவோம், நாங்கள் அது கட்ட போகிறதுக்குள்ளே இவர் இறந்துட்டார், அது என்னவோ லிஸ்ட்டில் விட்டு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் யாருடைய தவறு? கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டோட தவறு. ஸோ இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் மேலே தான் லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கோம். ஸோ இதனால் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம டிடக்ஷன்ஸு நம்மளோட சம்பளத்துலேருந்து பிடிக்கப்படுறது, நம்மளுடைய வெல்ஃபேர் ஸ்கீம் கண்டிப்பாக இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் பிடித்தம் செய்து எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் சேர்த்து அவருக்கு பண்ணணும் அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்கக்கூடிய டியூட்டிஸ், எம்ப்ளாயர் தரப்பில் இருக்க டியூட்டிஸ். அந்த டியூட்டி அவங்க சரிவர செய்கிறாங்களா அப்படிங்கிறன்ட்டு நம்ம அவ்வப்போது சரிபார்த்து கொள்வது நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இல்லைன்னா இந்த மாதிரி தேவையில்லாத சட்ட சிக்கலை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். மீண்டும் இன்னொரு பதில் உங்களை சந்திப்போம். நன்றி.